அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இயேசுவினுடைய இதய அன்பை நாம் நினைவு கூர்ந்து அந்த அன்பிலிருந்து புறப்படுகிற கட்டளையை கடைபிடித்து வாழ்வதற்கான அழைப்பினை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். தூய பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதை பல்வேறு நிலைகளிலே நாம் தியானித்திருந்தாலும் கூட இந்த பகுதி இன்றைக்கு நமக்கு சொல்கிற பாடம் என்பது என்ன என்பதை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஒருவர் நமக்கு எதிராக நடந்து கொண்டால், நம்மை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டார், அவர் நம்முடைய நண்பராக இருந்து, நமக்கு நல்ல பழக்கமானவராக இருந்து, நம்மோடு கூட பல இடங்களில் ஒன்றாக வாழ்ந்தவராக இருந்து, அவர் நமக்கு எதிராக ஒன்று சொல்லிவிட்டார், ஒரு செயல் செய்துவிட்டார், நாம் என்ன செய்வோம்? கோபப்படுவோமா? கோபப்படுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன செய்வோம்? இனிமேல் அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் என்ன தோணும்? அவன் சகவாசம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணும். அன்பார்ந்தவர்களே, மனித நிலையிலிருந்து நாம் பார்க்கிற போது ஒருவர் நமக்கு எதிராக நடந்து கொண்டால் நாம் இப்படியெல்லாம் முடிவு செய்கிறோம். ஒருவர் எத்தனை முறை தவறிவிட்டு வந்தாலும் உங்களால் அரவணைக்க முடியுமா? அன்பு செய்ய முடியுமா? உங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்க பிள்ளை உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டால் ஒவ்வொரு முறையும் தவறு செய்துவிட்டு வருகிற போதெல்லாம் நீங்கள் மறுபடி பேசுவீர்களா, பேச மாட்டீர்களா? ரொம்ப ஓதவஞ்சனையான ஆட்கள் இல்லையா? அடுத்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சகவாசமே ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம பிள்ளையா இருந்தா நாம கண்டிக்கிறோம், திருத்துறோம், அன்பு செய்கிறோம், அடிக்கிறோம், அரவணைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அன்பார்ந்தவர்களே, இது நற்செய்தி பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், எத்தனை முறை தவறினாலும் அவர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அவர்தான் கேட்கிறார். பேதுரு ஒரு பெரும் தவறு செய்தார். இயேசுவை மறுதலித்தார். அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். 3 ஆண்டுகள் கூடவே இருந்தார், உடன் பயணப்பட்டார். எல்லா இடத்திலும் முதன்மையான இடம் பேதுருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவரை மறுதலித்தார். அப்படி மறுதலித்த உடனே ஆண்டவர் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை. அதுதான் மனிதர்களாகிய நமக்குரிய அன்புக்கும் இறைவனுடைய அன்புக்குமான வித்தியாசம். ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நமக்கு இருக்கிறது. கடவுள் ஒரு மனிதன் எத்தனை முறை தவறினாலும் கூட அவர் கேட்கிற கேள்வியெல்லாம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்பதுதான். நாம திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுட்டு கோயில உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் என்ன ஒரு மனநிலையில் உட்கார்ந்துருக்கிறோம் யோசித்து பாருங்க.
என்ன ஒரு மனநிலையில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? மீண்டும் நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்கிறோம். பூசைக்கு முன்னாடி ஏற்றப்படுகிற இந்த மெழுகுதிரி போல மீண்டும் அது ஏற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக ஏற்றப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்னொரு வாய்ப்பு தருகிறார், மனிதன் இன்னொரு வாய்ப்பு தருவதில்லை. அதுதான் வித்தியாசம். மனிதர்கள் ஒரு முறை தீர்மானம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர் அப்படித்தான், அவரை மாற்ற முடியாது, திருத்த முடியாது, அவனுடைய குணம் அப்படித்தான் என்று நாம் முடிவு செய்து விடுகிறோம். அது கடவுள் இன்னொரு வாய்ப்பு தருகிறார். 2 வாய்ப்பு தானா? மறுபடி வாய்ப்பு தருகிறார். அதுதான் பேதுருவை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்பது. இன்னொரு வாய்ப்பை கடவுள் தருகிறார். ஒரு வேளை நமக்கு அப்படி ஒரு துன்பம், ஒரு பெரும் துயர், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு துயர் நமக்கு இருக்கும் என்று சொல்லி நடந்ததென்றால், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இத்தோடு உனக்கு புதுவாழ்வு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுவார் என்றால் நாம் வேண்டுமோமா வேண்டாமோமா? நிச்சயமாக அது வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். மனித பார்வையில் வாய்ப்பு இல்லை, கடவுள் பார்வையில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, எப்போது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதாக நான் உணர்கிறேனோ அப்போதே நான் புது வாழ்க்கையை தொடங்குகிறேன். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்கிற அந்த உணர்வு அவரை மேலோங்கி வாழச் செய்தது என்று பார்க்கிறோம். பேதுருவோடு இருந்த மற்ற சீடர்கள், குறிப்பாக பேதுருவுக்கு வாய்ப்பு தரப்பட்டது, அதை பயன்படுத்திக் கொண்டார். யூதாசுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான். அவர் ஆண்டவரையே தெரியாதுன்னு சொன்னார், இவர் காட்டி கொடுத்தார். இப்போ பேதுருவுக்கும் யூதாசுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க? பேதுரு ஆண்டவத்தை திரும்பி வந்தார், அவ்வளவுதான். ஆண்டவத்தை திரும்பி வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் தந்த வாய்ப்பை பேதுரு பயன்படுத்தினார். யூதாசுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்பத்தை ரசத்தில் தோய்த்து அவருக்கு கொடுக்கிற போது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது உள்ள குத்திருக்குமா குத்தாரா? கட்டாயமாக உணர்ந்திருப்பாரா? உணர்ந்திருக்க மாட்டானா? நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். அத்தோடு கூட ஐயோ அவன் பிறவாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று இயேசுவே சொல்கிறார். அவன் ஆமதான் என்னை குறித்துதான் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற உணர்வு யூதாசுக்கு தெரியுமா தெரியாதா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தந்த வாய்ப்பை எல்லாம் நடுவு விட்டார் யூதாஸ். ஆனால் பேதுரு ஆண்டவர் தந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக சுவைத்தார். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஏன் 3 முறை கேட்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, எல்லார் மத்தியிலும் கேட்கிறார். அது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு நிலை, யோசித்து பாருங்க. பேதுரு சீடர்கள் எல்லோரும் கூடி இருக்கிறார்கள். இப்போ பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் பாடம் படிக்காம வந்திருக்குதுங்க. ஒரு ஆளை மட்டும் வார்த்தையை எழுப்பி போட்டு நீ இது ஏன் செய்யல, நீ நல்ல பிள்ளையாச்ச அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அவமானமா இருக்கு, வெட்கமா இருக்கு, சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, என்ன பேசுறதுன்னே தெரியல, என்னை பார்த்து நீ கேட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு உணர்வு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. பேதுருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் பெரிய மனிதர் ஒரு தோரணையெல்லாம் கொடுத்து விட்டு எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன செய்கிறாயா என்று கேட்பது எவ்வளவு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது எதை சொல்லுகிறது? 3 முறை எல்லார் மத்தியிலும் மறுதளித்தார். ஆகவே எல்லார் மத்தியிலும் நீ பாவ அறிக்கை செய், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும். எல்லார் மத்தியிலும் அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அறிமுகமானவர்கள் அறிமுகமில்லாதவர்கள் எல்லார் மத்தியிலும் கூட பேதுரு சொன்னார், ஆண்டவர் எனக்கு தெரியாது.
அதே போல ஆண்டவர் எனக்கு தெரியும், நான் அதிகமாக அவரை அன்பு செய்கிறேன். பேதுருக்கு காது கேட்கலன்றதுக்காக அல்ல, அல்லது பேதுருக்கு புரியாததற்காக அல்ல, அல்லது ஆண்டவருக்கு அது தெரியாம அவர் கேட்கிறார் இல்ல. இயேசுக்கு தெரியும் பேதுரு அன்பு செய்கிறாரா இல்லையான்னு தெரியும். ஆனாலும் ஏன் கேட்கப்படுகிறது? எல்லார் மத்தியிலும் ஏன் கேட்கப்படுகிறது என்று சொன்னால், எல்லார் மத்தியிலும் தன்னுடைய நிலையை அவர் விளக்குகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் கேட்க கேட்க பேதுரு எல்லார் மத்தியிலும் தன்னை அறிக்கையிடுகிறார். நான் பலவீனமானவன், ஆனால் ஆண்டவருடைய வதத்தால் வாழ்வேன். நான் பலவீனமானவன் தான், ஆனால் ஆண்டவர் காட்டுகிற அன்பினால் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிற செய்தியை தான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு விளக்குகிறார். இன்னொரு பகுதியிலே நாம் பார்க்கிற போது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் என்ன? அன்பார்ந்தவர்களே, கடவுளை பார்த்து நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் என்ன? பேதுரு செய்த பாவம் என்ன? பேதுரு செய்த பாவம் என்ன? ஆண்டவரை மறுதலித்ததுதான் அவர் செய்த பாவம். பாவத்துக்கு பரிகாரம் என்ன? அன்பு செய்வதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை அன்பு செய்வதுதான் அந்த பாவத்திற்கான பரிகாரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவ சங்கீர்த்தனம் போது நாம் செய்கிற போது மனத்துயர் மன்றாட்டு இருக்கிறது. நிறைய பேர் அதை மறந்துடுவோம். அந்த மனத்துயர் மன்றாட்டுல 2 வசனம் மிக முக்கியமானது. சொல்லுங்க பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரியவர் உமது அன்பை மறந்ததற்காகவும், சரிதானா? உமது அன்பை மறந்ததற்காகவும். அடுத்தது என்ன? உம்மை மனநோக செய்ததற்காகவும், இல்லையா? உமது அன்பை புறக்கணிப்பதற்காகவும் உம்மை மனநோக செய்ததற்காகவும். சாதாரண விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. மனநோக செஞ்சதே ஒரு பெரிய பாவம். ஆண்டவரை மனநோக செய்து விட்டோம் என்பதே பெரிய பாவம். ஆண்டவருடைய அன்பை மறந்து விட்டேன் என்பதே பெரிய பாவம். ஏனென்றால் அவர் எவ்வளவு அன்புக்குரியவர் என்று சொன்னார், நமக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தருகிறவர், நாம் வாழ்வதற்கான இன்னொரு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கக்கூடியவர். ஒரு முறை தவறு செய்துவிட்டு இன்னொரு முறை தவறு செய்துவிட்டு இன்னொரு முறை தவறு செய்துவிட்டு வந்திருந்தாலும் கூட அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீ என்ன செய்கிறாயா என்பதுதான். நாம் அப்படி செய்ய முடியாது, மனிதர்கள் அப்படி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பாவத்திற்கு, அவர் முன்னிலையில் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கான பரிகாரம் என்னவென்று சொன்னார், அவரை அன்பு செய்வதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் இயேசுடைய பாதத்தில் நறுமண தைலம் ஊற்றினாள், அதை கூந்தலால் துடைத்தாள். அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இந்த நறுமண தைலத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளவு விலைக்கு விற்கலாம் என்று சொன்னார்கள். அவளுடைய பாவத்திற்கான பரிகாரம், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அவருடைய காலடிகளில் விழுந்து கிடந்தாள். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, நம் பாவத்திற்கான பரிகாரம் ஆண்டவரை அன்பு செய்வதுதான். அவரை நான் அன்பு செய்கிறேன், ஆண்டவரே உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு என்ன உண்டாகிறது? ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழத் தொடங்குகிறோம். மன்னிக்கிறோம், மறக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நற்பண்புகளில் வளர்கிறோம், எல்லாமே சேர்ந்து வந்து விடுகிறார். ஆகவே நீ என்னை அன்பு செய்கிறாயோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க பிதாசனம் போட்டு ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொன்ன உடனே, இல்லை இது உண்மையிலே நீ அன்பு செய்யறியா ஏமாத்திரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்து மறுபடியும் ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு தூங்க போறீங்க. தூங்க போகும்போது, தம்பி இது உண்மைதானா எல்லாமே நடிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? நீ அன்பு செய்கிறாயா என்று பேதுரு கேட்ட உடனே 2 தடவை கேட்டுட்டு 3ஆவது தடவை கேட்ட உடனே பேதுருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படி விம்மி அழுது கண்ணீரோடு நிற்கிறார். சீனிவாசன் சொல்கிறது, 3ஆம் முறையாக பேதுருவை பார்த்து கேட்டவுடன் பேதுரு துயருற்றார். அதே வசனம் எங்க வரும்? 3ஆவது முறைய சேவல் போகும்போது என்ன
என்ன செய்வாரு? அவர் மனம் துயருற்று அழுதார். இங்கேயும் அழத்தான் செய்கிறார். அங்கு அழும்போது பாவத்தை நினைத்து வனவருத்தப்பட்டார். இங்கே ஆண்டவர் அழுதாமல் இருந்தும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறேனே என்று சொல்லி அழுதார். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு அழுதாமல் இருந்து நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு 3 தடவை கேட்கும்போது உள்ளார்ந்ததற்கு நாம் சொல்ல முடிகிறதா? பேதுருவை போல துயருற்று சொல்ல முடிகிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்திப்போம். ஆமென்.